இங்கே தன்னுடைய நண்பனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக முத்து வந்து பணத்தை கேட்குறாங்க மீனா கிட்ட. மீனா வந்துட்டு அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நம்மளே மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்கு தானே இருக்கும், அப்படி இருக்கப்போ அந்த பணத்தை என்கிட்ட கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு மேலே மாடியில் துணி காய போட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒரு வார்த்தை கூட முத்துக்கிட்ட நின்று பேச முடியாமல் கீழே வேகமாக இறங்கி இங்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு இங்கே நில்லு மீனா, உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது எங்கள் விஜயா பார்க்குறாங்க. என்னாச்சு, ரெண்டு பேரும் அப்படியே ஒத்துமையாக இருந்துகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனை காத்திருக்குன்னு தெரியலேன்னு எங்கள் விஜயா பார்த்துக்கிட்டு இருக்க. உள்ளே இருக்க ரோஹிணி வெளியில் கிளம்பி வராங்க. என்னாச்சுரா முத்துன்னு எங்கள் அண்ணாமலை கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நிற்க. இங்கே ஒன்று மீனா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை மாமா, இங்கே நான் பணம் வச்சுருக்கோம்ல, அது அந்த 1,00,000 போட்டியில் வின் பண்ணது, அந்த பணத்தை இப்போ இவர் கேட்குறாரு மாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா முத்து, அந்த பணத்தை நீங்கள் மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்காக தானே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்ருக்கீங்க, இப்போ என்ன அவசர தேவை அப்படின்னு கேட்க, இல்லை மாமா, இவருடைய ஃப்ரெண்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு செய்கிறதுக்கு பணம் இல்லைன்னு குடிச்சிட்டு உளறியிருக்காரு, அதனால் இப்போ அந்த பணத்தை தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்கறதுக்காக கேட்டுட்ருக்காரு மாமா. ஏற்கனவே தன்னுடைய காரை விற்று 4,00,000 பணத்தை தன் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய கடனை அடைச்சாரு, அந்த பணமே இந்த இன்னமும் வந்து சேரலை. அப்படி இருக்கையில் இந்த பணத்தை வேற கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பணம் திரும்ப கிடைச்சா கூட கையில் 5,00,000 நமக்கு தங்கும், அதையாவது வச்சு மேலே மாடியில் ரூம் கட்டலாம். அந்த பணத்தை சரி ஃப்ரெண்ட்ஸுக்காக கொடுத்தாரு, அதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு நானும் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுக்காக நம்ம வச்சிருக்க பணத்தை எடுத்து கேட்கும்போது கோவம் வருமா இல்லையா மாமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்கிறது சரிதானடா, அடுத்தவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று யோசிச்சு செய்கிறேன், நீ உனக்காகவும் மீனாக்காகவும் செஞ்சுக்க போகிற ஒரே விஷயம் அதுதானே, அதை பற்றி யோசிக்காமல் நீ இப்படி கேட்குறத தவறு இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இல்லைப்பா, என்ன இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு தானேப்பா, அவனுக்காக கொடுத்தா அவன் கண்டிப்பாக திருப்பி கொடுக்காம போயிட மாட்டானான்னு சொல்லி கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஏற்கனவே கொடுத்த பணமே இன்னும் வந்து சேரலையேன்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நீ மட்டும் எடுக்கிற முடிவு சரின்னு நினச்சி செஞ்சுட்டு இருக்க போது நான் என் ஃப்ரெண்டுக்காக செய்கிறதுல எந்த தவறு இல்லையே அப்படின்ற மாதிரி எங்கள் முத்து சொல்ல, அப்பாடா பிரச்சனை வந்துடுச்சு, இனிமே இவங்க மேலே மாடியில் ரூம் கட்டின மாதிரி தான், கண்டிப்பாக ரூமும் கட்ட போகிறதுல இந்த பணமும் இவங்க கிட்ட இருக்க போகிறதுல பிரச்சனையும் வடிக்க போகுது அப்படின்னு எங்கள் விஜய மனசளவில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. மீனா பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல், நீங்கள் என்ன வேணாலும் பாங்குனுங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிச்சனுக்குள்ளே போக எங்கள் ரோஹிணியை பார்த்து சிரிக்கிறாங்க. விஜயாவை பார்த்து விஜயா ரோஹிணி ரெண்டு பேருமே சிரித்து சந்தோஷப்பட்டுட்டு உள்ளே போக, அதுக்கு பிறகு அண்ணாமலை இப்போ தான் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. திரும்பவும் பிரச்சனையானு எங்கள் அண்ணாமலை கொஞ்சம் கவலையிலே இருக்காரு. பிறகு முத்துவும் கோவப்பட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மீனாவும் வந்துட்டு அதே மாமா கிட்ட வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்க மாமா, சாப்பிட்ருங்க, நான் வெளியில் பூ கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. இந்த பிரச்சனை சரியாக போகிறதே இல்லை. இந்த முத்து தான் பிடிச்ச பிடியில அப்படியே பிடிவாதமாக இருப்பான், இவளை பற்றி சொல்லவே வேணாம், இவளும் அதே மாதிரி நடந்துக்கிறாள், ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்தில் பிரச்சனை தாங்க வெடிக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட, பசங்க சண்டை போட்டால் சந்தோஷப்படுற ஒரே அம்மா நீ மட்டுமா தான் விஜயா இருக்க, எங்கள் மருமகளுங்க அடிச்சுக்கிட்டாலும் சந்தோஷப்படுறேன், இங்கே மருமகளுங்க அடிச்சுக்கிட்டாலும் சந்தோஷப்படுறேன், மகனும் மருமகளும் அடிச்சுக்கிட்டாலும் சந்தோஷப்படுறேன், உன்னை எந்த வகையில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சாப்பிட்டுட்டு கிளம்பி உள்ளே மாத்திரை போடுறதுக்காக போயிட்டாங்க. அப்பாடா இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியில் போன முத்து மீனா கொஞ்ச நேரத்துலேயே இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட வெளியில் போன முத்து மீனா கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வரவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசி சந்தோஷமாக வரதா பார்த்ததும் எங்கள் விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடித்து பிடிச்சிட்டு போனவங்க இப்போ திரும்பி வரும் பொழுது இவ்வளோ சந்தோஷமாக வராங்களே அப்படின்னு இங்கே ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா சண்டை தான் போட்டுட்டு போனோம், ஆனால் எனக்கு முன்னாடி எங்கள் மீனா செல்வத்தை பார்க்குறதுக்காக போயிருக்கா, செல்வத்தை போய் பார்த்து பேசி நானே உங்களுக்கு அந்த பணத்தை தரேன்னு வேற சொல்லியிருக்கா, இதை என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா மீனா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லை மாமா, என்ன இருந்தாலும் செல்வன் நிறைய இடத்துல எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, இவருக்கு துணையாக நிறைய கஷ்டங்களில் உறுதுணையாக நின்றுருக்காரு, அப்படிப்பட்டவருக்கு இந்த உதவியை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுச்சு, ஆரம்பத்தில் நான் பேசினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, நம்ம வீடு கட்டுறதுக்காக மட்டுமே யோசிக்கிறோம், ஆனால் நமக்கு கஷ்டம் வரும்போது உறுதுணையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சே, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு எனக்கும் தோணுச்சு, அதனால தான் நேராக இவரை கூட பார்க்காம அவரை போய் பார்க்குறதுக்காக போனேன். அப்போது கொஞ்ச நேரத்தில் இவரும் அங்கே வந்தார். நானும் என்னை பார்த்ததுமே இவருக்கு என்ன பேசலைன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் அண்ணன் எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இவருக்கு என் மேலே இருக்கிற கோவமும் போணுச்சுன்னு சொன்னதுமே, ஆமாப்பா இங்கே மீனா இப்படிப்பட்ட விஷயத்த செய்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கா, நல்ல வேலை நான் இவளுக்கு முன்னாடி போயிருந்தேன்னா பணத்தை என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பேன், அவனும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்ல, இதாண்டா ஒருத்தர் மனசை ஒருத்தர்
ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு பின்னால் பெரிய ஒரு பேரு புகழ் அப்புறம் இந்த வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்ல, ஆமாம் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன்னா ஓட்டாண்டியே நிற்க வேண்டியதான் எங்கே வசதி வாய்ப்போடு இருக்குதுன்னு எங்கள் விஜய சொல்ல, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்ற வருத்தத்தில் பேசுகிறேன் விஜயான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா இவங்க எப்பயுமே இப்படித்தானே, இவங்களை பற்றி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வா மீனா போகலாம் ரொம்ப பசிக்குது சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுங்க ரெண்டையும் பிரிக்கவே முடியாது போலேன்னு எங்கள் விஜயாவும் மனசளவில் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு எங்கள் மீனாட்ட முத்து சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எங்கே கிளம்பிட்டீங்க, நான் வேற வெளியில் பூ கொடுக்கணும், நான் அப்போ தான் வந்துட்டு அண்ணனை பார்க்குறதுக்காக வந்துட்டேன், அவருக்கு வேற பணத்தை எடுத்து கொடுக்கணும்ல, நீங்கள் போய் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வாங்க, நான் போய் பூ கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா முத்து 2 பேருமே கிளம்புறாங்க. அண்ணாமலைட்டையும் சொல்லிட்டு இருக்காம இப்போ 2 பேரும் சந்தோஷமாக போகிறத பார்த்து அண்ணாமலையும் மனசளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க வீட்டில் எப்பொழுதும் போல் சமையல் வேலையை பார்க்க, வீட்டுக்கு வர ஸ்ருதி எப்பொழுதும் போல் எங்கள் விஜயாவுக்கு முன்னாடி சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கப்ப ரோஹிணி அதுக்கப்புறம் மனோஜ் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. மனோஜை பார்த்ததுமே விஜயாவுக்கு அப்படியே நடுங்கி வருது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு வேற இவன் என்னென்னமோ சொல்லி காட்டினா, எனக்கு மாரடைப்பு வரும், நான் அவன் தூக்கில் தூங்குவான்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தான். இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு பயந்து போய் உட்காந்துருக்காங்க. என்னம்மா என்னை பார்த்ததும் எப்படி பம்முறீங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் மனோஜ் கேட்க, என்னை என்னடா பண்ண சொல்கிறேன், நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது லெட்டர்னு சொல்லி என்னை அப்படியே பீதியை கலப்புற, அப்படி இல்லையா சாமியாரை போய் பார்க்குற, கலர் கலராக ட்ரெஸ்ஸை போடுறேன், உன்னால் எனக்கு கஷ்டம் மட்டும்தாண்டா மிஞ்சுதுன்னு சொல்லி எங்கள் மனோஜை வந்து திட்டுறாங்க. என்ன ஆண்டி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இவன் இன்னும் உன்கிட்ட விஷயத்தையே சொல்லலையாமான்னு சொல்லி இங்கே கேட்க, என்ன ஆண்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நேற்று நைட்டே சொன்னான், நான் ரோஹிணி கிட்ட இதை பற்றி பேசவே இல்லைன்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, திரும்பவும் அவனுக்கு ஏதோ லெட்ரு வந்திருக்கான்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு கேட்க, அதுக்கு இங்கே மனோஜ் உடனே சொல்கிறாங்க, ஏதோ இந்த லெட்ரு தான் உங்ககிட்ட சொன்னால் நீயும் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்லலை, என்னுடைய தூக்கத்தை கெடுக்கிறதுனா மட்டும் உன்னால் முடியும்டா அப்படின்னு மனோஜை பார்த்து விஜயா திட்டுறாங்க. இந்த லெட்டரை படித்து பார்த்ததுமே இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மனோஜ் இப்படியெல்லாம் இதில் எழுதியிருக்கு, உன்னை பற்றியும் உங்கள் அம்மாவை பற்றியும் தம்பியை பற்றி எல்லாமே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கும் புரியலை, இது எல்லாம் வேணும்னு பண்ணுறாங்களா, ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாமல் என் மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு தலையை வலிக்குது அப்படின்னு சொல்ல, இதை விடு மனோஜ் நான் பார்த்துக்கிறேன், இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட்டாவது கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மனோஜ் இதை கேட்ட எங்கள் விஜயா, எங்கள் ரோஹிணி சொல்கிறது தான் நல்ல ஐடியாவாக தோணுது, பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சீண்ட மாட்டாங்கல்ல, பயந்துக்கிட்டு உனக்கிட்ட லெட்டர் கொடுக்க கூட வரமாட்டாங்கல்ல, ஒருவேளை கொடுத்தாலும் அவனுங்களை ஈஸியாக பிடிச்சி அடிக்கிற அடியில் கண்டிப்பாக அவனுங்க உண்மையை ஒத்துப்பானுங்கன்னு சொல்லும்போது, சரி நாளைக்கு நானும் இங்கே மனோஜும் போயிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆண்டி, நீங்கள் இதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா எங்கள் ரோஹிணி எப்படி உனக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கான்னு, இவகிட்ட ஆரம்பத்தில் விஷயத்த சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் புலம்பிட்டு இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே விஜயாவும். அடுத்த நாள் எங்கள் மனோஜை கூட்டிகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த லெட்டர் இது மேலே 2 தடவை வந்திருக்குன்னு, ஏற்கனவே வந்த லெட்டர் இப்போ வந்த லெட்டர்னு சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் எப்படி இருந்தான்னு ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கிறாங்க. என்னோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய ஃபோட்டோவை காட்ட, இவன் ஏகப்பட்ட திருட்டுக்களை வச்சு வல்லுநராச்சே, ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கான், திருட்டு வேலை பார்க்குறவன் உங்ககிட்ட இப்போ லெட்ரு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானா, ஒன்று இவனுக்கு பின்னாடி ஏதோ இருக்கணும், இல்லைன்னா உங்கள் கடையில் ஏதாவது ஆட்டை போடுறதுக்காக கூட இவனுடைய பிளானிங்காக இருக்கலாம், என்ன ஏதுன்னு நானே பார்த்து விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லி எங்கள் மனோஜ் ரோஹிணிகிட்டேருந்து கம்ப்ளைண்ட்டையும் வாங்கி எழுதி வாங்கிக்கிறாரு. எழுதி வாங்கிக்கிறவங்க இங்கே வந்துட்டு மனோஜையும் ரோஹிணியும் அனுப்பி விட்டுறாங்க. இப்போ உனக்கு நிம்மதியா மனோஜ், இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன்னோட பிஸ்னஸை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் கிறிஷ் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. கிறிஷ் ஃபோன் பண்ண உடனேயே இங்கே ரோஹிணி வந்துட்டு, சரி எனக்கு கிளைண்ட் ஃபோன் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன், நீ அப்படியே கிளம்பி போ அப்படின்னு சொல்ல, நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ வித்யா வந்துட்டு இருக்கான், நான் வித்யாவுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எங்கே சமாளிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி ரோஹிணியை விட்டுட்டு மனோஜ் கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே நிற்கிற ரோஹிணியும், என்னாச்சு கிரிஷ், என்ன பாட்டிக்கு திரும்ப உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறதா பாட்டி சொன்னாங்க, எப்போ கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி ஈவினிங் வரேன்டா, நாளைக்கு காலையில் உன்னை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட எங்கள் கிரிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவே ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன், உன்னையும் பாட்டியும் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன், வீடு கூட பார்த்தாச்சு, ஸ்கூலும் உனக்கு ரெடி பண்ணியாச்சு, உன்னை நாங்கள் சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க. இதனால் கிரிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியுமே சேர்ந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ரோஹிணி வந்துட்டு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு எங்கள் மனோஜிட்ட போய் சொல்லிட்டு வித்யாவையும் கூட்டிகிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு தன்னுடைய அம்மா பையன் 2 பேருமே கூட்டிகிட்டு எங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு எங்கள் தன்னுடைய அம்மாவையும் மகனையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இனிமேல் நீ தாம்மா இந்த வீட்டில் இருக்க போகிறேன், கிருஷி நீ பார்த்துக்கோ, அடிக்கடி நானும் வந்து பார்த்துக்கிறேன் அவங்க 2 பேரையும், இனிமேல் எந்த கவலையும் பட வேணாம், என்னை பற்றி யோசிக்க கூட வேணாம் அப்படின்னு நான் சொல்ல, இப்போ தான் கல்யாணம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எங்கள் கிருஷியோட வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிடுமோன்னு நினச்சி நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் மனசு சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி வித்யாவுக்கு கால் பண்ணி, ஏய் வித்யா, நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும், கிருஷா நினச்சிட்டு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டி இன்றைக்கி அட்மிஷன் போடணும்ல, அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு, நம்ம கொண்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிருஷியும் அப்படியே அங்கே சேர்த்து விட்டுட்டு வர வேண்டியதான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மனோஜிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் இன்னைக்கு நான் கிளைண்ட்டை போய் மீட் பண்ண போகிறேன், கூடவே வித்யாவும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே போகிற என்ன பண்ணுறேன்னு இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன நீ எப்போதுமே இல்லாமல் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அன்றைக்கி இப்படி தான் எனக்கு கருங்காலி மாலை வாங்க போகிறேன்னு சொல்லி வாங்க போனேன், அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இப்போ திரும்ப எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு, திரும்ப அந்த கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக போக மாட்டியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ் அதுக்காகலாம் நான் போகலை, நான் இப்போ கிளைண்ட்டை தான் மீட் பண்ண போகிறேன், ரொம்ப முக்கியமான விஐபி கிளைண்ட், அவங்கள நேரில் போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ அந்த சாமியாரெல்லாம் பார்க்க போயிடாத, நான் எப்போதும் பார்க்குற சாமியாரையே நான் எனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் மனோஜ் சொல்ல, இவனெல்லாம் திருத்தவே முடியாதேன்னு மனசுலேயே நினச்சிட்டு இருந்தேன் ரோஹிணி. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி இங்கே வித்யாவையும் கூட்டிகிட்டு நேராக அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. அதே போல் முத்து எப்பொழுதும் போல் தன்னுடைய சவாரி வேலைகளை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும் பொழுது இங்கே மீனா வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்க்குறாங்க. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி உட்காந்துருக்க, இன்னைக்கு பூ கொடுக்குற வேலையெல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைங்க இருந்துச்சு இப்போ தான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வர்ற வழியில் ஒரு சின்ன பையனை பார்த்தேன், அவனை பார்க்கும்போதே எனக்கு கிருஷி ஞாபகம் வந்துடுச்சு, அன்னைக்கு கூட வீட்டுக்கு போகிறப்ப கூட அவனை பார்க்க கூட முடியல, அதான் அவனை போய் நேரில் பார்த்தா நிம்மதியாக இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லும்போது, ஃபோன் பண்ணி கேளு அவன் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம்ல, அன்னைக்கு நம்ம ஃபோன் பண்ணாமல் போனதுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணிட்டு போனால் அவன் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபோன் பண்ணங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஆனால் அவங்க பாட்டி ஃபோன் எடுக்கவே இல்லை, அவங்களுக்கு ரீச் ஆகவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, அவங்க நம்பர் வேறு எதுவும் வச்சுருக்கியான்னு சொல்லி கேட்க, இல்லைங்க வேறு நம்பரும் என்கிட்ட இல்லை, என்னென்னு தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படியும் நிற்கல நான் நாளைக்கு கூட நம்ம போய் கிருஷை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்காக இப்படியா இருப்பேன்னு சொல்லி எங்கள் மீனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. பிறகு இங்கே வந்து கிருஷியும் சேர்த்து விட்டுட்டு இங்கே கிருஷி வந்துட்டு யார் இருக்கிற இடமோ கிருஷியோட பாட்டி இருக்கிற இடமோ தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்பரையும் மாற்றிடுறாங்க. இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாகவே ரோஹிணி இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் ஃபங்க்ஷன்லாம் முடிச்ச கையோட முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. முத்து ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுதுறான், நான் செய்ய வேண்டிய சீர் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது இங்கே முத்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடான்னு சொல்லும்போது, எல்லாம் உன்னால தாண்டா நடந்துச்சுன்னு எங்கள் செல்வம் சொல்ல, உன்னாலையும் தங்கச்சியாலையும் நீங்கள் 2 பேரும் இல்லைனா இன்னைக்கு என்னோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் முத்து, என்னடா ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னா உதவி பண்ணுறது பெரிய தப்பு இல்லைன்னு சொல்ல, இல்லைடா ஒரு தடவைனா பிரச்சனை இல்லை, நீ ஏற்கனவே சித்தியோட கடனை அடைச்சிருக்க, உன் காரை விற்று அந்த சித்தியோட கடனை அடைச்சிருக்க, அதுக்கான பணத்தையே நாங்கள் இன்னும் உனக்கு திருப்பி கொடுக்கல, அது போக இதில் இப்போ வேற இந்த பணம், இதெல்லாம் நான் எப்போ உனக்கு திருப்பி கொடுக்க போகிறேன், இந்த கடனை எப்போ அடைக்க போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லும்போது, உன்னால் எப்போ முடியுமோ அதை மெல்ல மெல்லமாக கொடு, அதை விட்டுட்டு இதுக்கான வட்டி பணமோ இல்லை இதை நீ இப்போயே கொடுத்தாகணுன்ற மாதிரி அவங்ககிட்ட எப்பொழுதுமே வந்து நிற்க மாட்டேன்னு சொல்ல, உன்னோட நல்ல மனசு வேறு யாருக்குமே வராதுடான்னு எங்கள் செல்வம் வேற முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு எங்கள் மீனாக்கிட்டையும் பேசுகிறாங்க. ரொம்ப நன்றிமா தங்கச்சின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் நான் செய்ய மாட்டேனா, அது போல தான் அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் முத்துவும் சந்தோஷப்படுறாரு, செல்வமும் சந்தோஷப்படுறாரு. சரிம்மா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஃபோட்டோ எல்லாமே நான் அனுப்பி விட்டுருக்கேன், நான் அனுப்பின சீரு எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நீ பார்த்து சந்தோஷப்படுவேன்னு நினச்சி தான் உனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பியிருக்கேன், எல்லாமே பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டேன் முத்துவும் சரி மீனாவும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து பார்த்தா எதுவுமே சரி வர தெரியவே இல்லை, எல்லாமே லோ குவாலிட்டியாக இருக்குது, என்னங்க ஃபோட்டோ எல்லாமே இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, இறைவனுக்கு கால் பண்ணுறேன்னு திரும்ப கால் பண்ணால் எங்கள் செல்வம் ஃபோன் அட்டன் பண்ணி, இல்லைடா முத்து அது என்னன்னு தெரியல, மொபைலில் எடுத்ததுனால என்னமோ என்னுடைய கேமரா சரிவர இல்லவே இல்லை, நான் உனக்கு பென்ட்ரைவில் எடுத்துகிட்டு வந்து தரேன், அதை நீ வீட்டில் போட்டு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி நாளைக்கு சவாரி வரப்போ நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சுறாங்க. சரி மீனா இப்போ எனக்கு சவாரி இருக்குது நான் கிளம்புறேன், முக்கியமான சவாரி அதை முடிச்சுட்டு செல்வத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கிட்ட சொல்லிட்டு முத்துவும் வேகமாக கிளம்பி போகிறாங்க.
இங்கே வெளியில் போன முத்துவும் செல்வத்திட்டன் அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட இந்த மீனா இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் செல்வம் கொடுத்து விட்டான்னு சொல்லும்போது நாளைக்கு தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னு சொல்ல, இல்லை நான் தான் சொன்னல போனால் வாங்கிட்டு வந்துடுறேன்னு, சரி இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு போடுறாங்க. அந்த பென்ட்ரைவில் வந்துட்டு எடுத்து போடுறாங்க. என்னப்பா முத்துன்னு கேட்க, எதுவும் புது படமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜயாவும் உட்காராங்க. ஆமாம் புதுசாக வந்திருக்கு விஜய் படம், அதுவும் எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ இப்போ வந்திருக்கே புதுசாக நடித்த அந்த படமா விஜயோட படமா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம்மா நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு போட்ட உடனே இங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஓடுது. இது என்னடா, இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதான் செல்வத்து வீட்டு ஃபங்க்ஷன், செல்வம் ஃபங்க்ஷனுக்கு போகணும் சீர் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தால அதுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, ஓ அப்படியா, சீரை எல்லாமே நல்லபடியாக செஞ்சுட்டானாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு தாப்பா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இது எதுக்கு இப்போ இங்கே வந்து போட்டுட்ருக்கீங்க, இதை பார்க்கணுன்னா நீங்கள் தனியாக பார்த்துக்க வேண்டியதானேன்னு சொல்ல, நாங்கள் தனியாக தானே பார்த்துட்ருக்கோம், நீங்கள் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு முத்து உடனே சொல்ல, இதை பார்த்து இங்கே விஜயா உடனே முறைக்கிறாங்க. விஜயா முறைக்க அப்படியே இங்கே மீனாவும் முத்துவும் இங்கே வந்துட்டு அந்த சீரியையே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குல்லங்க, இப்படியும் நம்மளும் மேலே மாடி கட்டி நல்ல ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம்மா இப்படி ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற பணத்தை கூட தூக்கி கொடுத்தா இந்த மாதிரி வீடு கட்டி நீங்களும் ஃபங்க்ஷன் கொண்டாடிடலாம் அப்படின்னு விஜயா வந்துட்டு பழிக்க, அவங்க கிடக்குறாங்க மீனா நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் அந்த ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நல்லா இருக்குல்லப்பான்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி, அதுக்கு பிறகு ரவி எல்லாருமே வராங்க. ரவி, ஸ்ருதி, முத்து, மீனா, அப்புறம் அங்கே இருக்க மனோஜ், ரோஹிணின் எல்லாருமே வர, என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, எதுவும் புதுப்படம் பார்க்குறீங்களான்னு இங்கே மனோஜ் வேற ஓடி வந்து உட்காராரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஏன்டா கேட்குற, ஏதோ ஃபங்க்ஷனா, அதுவும் இந்த முத்துவுக்கு தெரிஞ்சவர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதை வேற போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஓ அதுதான் விஷயமா, சரிம்மா நான் ஏதோ வேறு படம்ல வந்திருக்கோன்னு நினச்சேன், சரிம்மா நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில், என்ன மீனா எங்களுக்கு திரும்ப போட மாட்டீங்களான்னு கேட்கும்போது, திரும்ப எங்கள் முத்து வந்து ஏதேதோ அமுக்கா அடுத்தது ஸ்கூல் ஃபங்க்ஷனோட இது ஓடுது. இதை பார்த்ததும், என்ன மீனா ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னீங்க, இது என்ன ஸ்கூல் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து உடனே சொல்ல வராங்க, அது ஒன்றும் இல்லை, எங்கள் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததில் அவங்க வீட்டு பாப்பா பக்கத்தில் ஸ்கூல் படிச்சிட்ருக்கான், அந்த ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனையுமே அந்த பென்ட்ரைவில் ஏற்றிருக்காங்க, அதான் இது நம்ம கூட வந்துடுச்சு, சரி இதெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஏன் முத்து ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூட நல்லா தானே இருக்கும், அங்கே சின்ன சின்ன பசங்களாம் டான்ஸ் ஆடுறதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எங்கள் முத்துவும் வந்துட்டு, அப்படியா உனக்கு பிடிச்சிருந்தா நீ பாரு பலகுரல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து கிளம்பி ரூம்குள்ளே போக போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மீனா பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் அங்கே கிருஷி உட்காந்துருக்கதை கவனிக்கிறாங்க. என்னங்க இங்கே வாங்கன்னு சொல்லும்போது முத்து ஓடி வரான். என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க, பாருங்க இது கிருஷ் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே உட்காந்துருக்க ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம் மீனா இது கிருஷே தான், இவன் எப்படி இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில், அதுவும் இது வந்துட்டு நம்ம ஊர் எல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் அங்கே இல்லை இருக்குது, அங்கே அந்த ஸ்கூலில் எப்படி கிருஷி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதானங்க எனக்கும் புரியலன்னு சொல்லும்போது, ஏன்பா முத்து உனக்கு இந்த விஷயம் தெரியாதா, அவன் ஊரில் தானே படிச்சுட்டு இருந்தான், இப்போ எங்கே இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தானா அண்ணாமலை கேட்க, அதான் அப்போ எங்களுக்கும் தெரியல, நாங்கள் கூட 2-3 நாளாக ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவங்க ஃபோன் போகவே மாட்டுது, என்ன ஏதுன்னு தெரியல, சரி நேரில் போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தாலும் சவாரி வேலை அதிகமாக இருக்கிறதுனால போக முடியலை, நானும் மீனாவும் கூட நாளைக்கு கூட போகலான்னு தான்ப்பா நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே இங்கே பார்த்தா இந்த செய்தியில் இவன் தெரியிறானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இருக்க அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. இது நம்ம கிறிஸ்டி கூட்டிகிட்டு போன ஃபங்க்ஷன் ஆச்சே, புதுசாக சேர்ந்த பசங்களுக்காக ஸ்கூலில் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனும் ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த ஃபங்க்ஷன் அது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் முத்து வந்து செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா எந்த ஸ்கூல்டா அது உங்கள் பாப்பா படிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா அது எங்கள் அக்கா வீட்டு பொண்ணு தான், எங்கள் அக்கா பொண்ணு இப்போ தான் இந்த ஸ்கூலில் புதுசாக சேர்த்துருக்கோம், சேர்த்ததுனால என்னவோ அங்கே ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சாங்களாம், அது எல்லாமே இந்த பென்ட்ரைவில் இருந்து போயிடுச்சாடா, அது சரிடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடா அது பத்திரமா இருக்கும், நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் முத்து ஃபோனை வச்சிடுறாங்க. ஆமாம் மீனா அது எங்கள் செல்வத்துக்கு தெரிஞ்ச ஸ்கூல் தானா, கொஞ்சம் பக்கத்தில் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போது கிருஷி படிக்கிற ஸ்கூல் வேறு தெரிஞ்சு போச்சுன்னு பயத்தில் இங்கே வந்து ரோஹிணி உட்காந்துருக்க, அதே ஃபங்க்ஷனில் இங்கே ரோஹிணி இருக்கிறதையும் எல்லாருமே பார்த்துட்றாங்க. என்னம்மா ரோஹிணி நீயும் இந்த ஃபங்க்ஷனில் இருக்க, ஆமாம் உன்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக எதுவும் கூப்பிட்டாங்களான்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணியை மனோஜ் பார்க்குறாங்க. என்ன ரோஹிணி உன்னே தான் கேட்குறோம். உடனே மனோஜ் கேட்குறாங்க இங்கே ரோஹிணி கிட்ட, நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ரோஹிணிக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே பேசக்கூட முடியல, அப்படியே விழிப்பிதுங்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சுமா உன்னே தான் கேட்குறோன்னு சொல்லும்போது அந்த ஃபங்க்ஷன் ஓடிட்டு இருக்குது, எல்லாருமே இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. அதோ
அதுவும் ரோஹிணி கிறிஷை கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு ஸ்ருதி சொல்ல, ஆமாம் நீங்கள் கிறிஷ் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கிறது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கிறிஷ் சன் ஆஃப் ரோஹிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா அந்த பையனோட அம்மான்னு ஒன்றையில் சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே வந்துட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, பையனோட அம்மான்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க அப்படி தாங்க சொன்னாங்கன்னு எங்கள் மீனாவும் சொல்ல, ஆமாங்க எனக்கும் அப்படி தான் காதில் விழுந்துச்சு. நீங்கள் ரோஹிணியை பார்த்து எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, ஸ்ருதி ரவி எல்லாருமேனு. இங்கே ரோஹிணி தயங்கி தயங்கி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. இங்கே முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அவங்களுக்கு பதட்டம் வேற தாங்கலை. என்ன பார்லரம்மா இதெல்லாம், கிருஷி எப்படி இங்கே வந்தான், அதுவும் இல்லாமல் கிருஷிக்கு அம்மா நீங்கன்னு சொல்லி வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி அலௌன்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. கிருஷி உங்கள் கையை இருக்க பிடிச்சிட்டு வரான். இந்த வீட்டுக்கு வந்தப்போ கூட அவன் உங்ககிட்ட இப்படி பேசுனதில்லை பழகுனதில்லை. ஆனால் 2-3 தடவை அவனை நீங்கள் தனியாக சந்தித்து பேசியிருக்கீங்க. அதுதான் ஏதோ பாசம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களையும் மீறி உங்களுக்கு எப்படி அவங்கக்கிட்ட இவ்வளோ உரிமை வந்தது? ஏன்னா கிருஷி எப்போதுமே எங்ககிட்ட தான் இவ்வளோ அக்கறையாக பாசமாக நடந்துப்பான். அவங்க பாட்டி கூட எங்ககிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ ஊருக்கு வந்த விஷயமும் தெரியல, ஆனால் உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிந்ததுன்னு இங்கே வந்துட்டு முத்து கேள்வி கேட்க, சொல்லுமா அவன் தான் கேட்குறான்ல, அவனுக்கே தெரியலன்னு சொல்கிறான். இவன் ஊருக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும், அந்த ஸ்கூலுக்கு நீ எப்படி போன, உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாமே தெரியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஃபங்க்ஷனில் அங்கே எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஸ்கூலில் புது ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷம் வருஷம் எப்போதுமே பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான். குறைந்தபட்சம் வேற ஒரு ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு 25 குழந்தைங்க சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் இது. நாங்கள் இதை வருஷம் வருஷம் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இப்போ சேர்ந்திருக்க குழந்தைகளுக்காக நடத்தப்படுற ஃபங்க்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த டிவியில் ஓடுற அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஹிணி கிட்டே கேள்வி மேலே கேள்வி கேட்டாலும் ரோஹிணி கிட்டேருந்து ஒரு பதில் கூட வரல. என்ன ரோஹிணி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லி அமைதியாக வந்துட்டு எங்கள் மனோஜ் கூட கேட்குறாங்க. உடனே எங்கள் முத்து சொல்கிறாங்க, எங்கள் பார்லரம்மா அமைதியாக இருக்கிறதுலேருந்தே தெரியல, இந்த பார்லரம்மா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம கிட்டேருந்து மறைச்சிருக்கு. அதான் இப்போ எப்படி சொல்லி என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடிக்கிட்டு இருக்குன்னு முத்துவும் சொல்கிறாங்க. அண்ணாமலையும் சந்தேகத்தோட பார்க்குறாங்க. இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன ரோஹிணி இதெல்லாம், இந்த அம்மாவும் பையனும் வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் ஆன்ட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, சில நேரம் சப்போர்ட் பண்ணுவீங்க, சில நேரம் பேசுவீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கே சில நேரம் உங்கள் மேலே நிறைய டைம் வந்துட்டு சந்தேகம் வந்திருக்கு. சில நேரம் அவங்கள திட்டும்போது எனக்கு கோபம் கூட வரும். ஆனால் இப்போ நீங்கள் இப்படி செஞ்சுருக்க விஷயம் எதுக்காக ரோஹிணி அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, எல்லாம் மனோஜுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்காகவா, என்னம்மா சொல்கிற நீன்னு எங்கள் விஜயா கேட்க, ஆமாம் ஆண்டி, எங்கள் மனோஜுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த லெட்ரு பிரச்சனை வேறு எங்கள் மனோஜுக்கு அதிகம் இருக்கிறதுனால தான் நானும் சரின்னு நான் ஒரு சாமியார் பார்க்க போனேன். அவர் தான் சொன்னார், உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சாலே சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அப்படி என்னம்மா பரிகாரம்னு எங்கள் அண்ணாமலையும் விஜயாவும் சேர்ந்து கேட்க, அதுக்கு எங்கள் ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை ஒரு குழந்தையோட படிப்பு செலவை நம்ம எடுத்து செஞ்சோன்னா அந்த குழந்தையோட எல்லா செலவுகளையும் நம்ம கவனிச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம். உங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வெளியில் எந்த குழந்தைங்களையும் சரியாக தெரியாது, ஆனால் இந்த பையனுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்கல்ல, அதனால தான் நான் இந்த பையனை தேடி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா ரோஹிணி, அதுக்காக இந்த பிள்ளைய நீ போய் படிக்க வைக்கணும், நம்ம ஊரில் எத்தனையோ பசங்க தான் இருக்காங்களே, அவங்கள யாராவது ஒரு குழந்தைய சேர்த்து விட்ட வந்தால் போச்சு, அதுக்கே நீ அம்மான்னு சொல்லி அந்த ஸ்கூலில் நீ அந்த பையனை சேர்த்து விட்டேன்னு சொல்லும்போது, இல்லையே எங்கேயோ இடிக்குதே, இப்படியெல்லாம் எந்த சாமியாரும் பரிகாரமே சொல்ல மாட்டாங்களே, அப்படியே சொன்னாலும் உங்களுக்கு இந்த ஊரில் தெரியாத ஆசிரமும் இல்லை, ஆசிரமத்தில் போய் நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம், குறிப்பிட்ட அந்த கிருஷ்ணை மட்டும் தூக்கிட்டு போய் நீங்கள் படிக்க வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனுக்கு அம்மான்னு சொல்லி அந்த ஸ்கூலில் வந்துட்டு அட்மிஷன் போடுற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் எதுவுமே இல்லை, நீங்கள் கார்டியன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ஸ்ருதியும் கேட்குறாங்க, முத்துவுமே கேட்குறாங்க. ஸ்ருதி முத்து இப்படி மாறி மாறி கேள்வி கேட்கறதுனால எங்கே தான் மாட்டிப்போமோன்ற பயம் மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே மனோஜ் வேற சந்தேகத்தோட பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த கருங்காலி மாலையை கொண்டு வந்து நம்ப வைக்கிறதுக்கே நம்ம படாத பாடுபட்டோம், அதுக்கே அவன் நம்பலை, இப்போ இவ்வளோ ஒரு விஷயத்த செஞ்சுருக்கோம், கண்டிப்பாக நம்ம மேலே அவனுக்கு நம்பிக்கையே வந்திருக்காதுன்னு எங்க பயங்கர ஒரு டென்ஷனில் தான் ரோஹிணி இருந்துகிட்டு இருக்காங்க. உடனே முத்து கேட்குறாங்க, அதெல்லாம் சரி, ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு அந்த அம்மா ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் கூட வந்துட்டு கிருஷை பற்றி சொல்லிட்டு தான் வந்தோம், அப்படி இருக்கப்போ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி அவங்க உனக்கு வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொல்ல அனுமதி கொடுத்துருப்பாங்க, இப்போ தானே எனக்கு சந்தேகமே அதிகமாகுது, என்ன மீனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நம்ம தான் கிருஷை தத்தெடுக்கிறத பற்றின விஷயத்த சொல்லிட்டு வந்தோம், அவங்களுக்கும் அதில் சம்மதம் மாதிரி தான் அமைதியாக இறந்தாங்க, யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னாங்க, இன்னமும் அதை பற்றி நம்ம அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வராமல் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு 2-3 நாள் ஃபோன் பண்ணால் ஃபோனும் போக மாட்டுது, அதே நேரம் இங்கே இவங்க இந்த மாதிரி செஞ்சுருக்கதை பார்க்கும்போது எனக்கும் அதே சந்தேகம் தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் விஜயாவும் எங்கள்
ரோஹிணியை பார்க்க, ஆமா ரோஹிணி, இந்த முத்து மீனா தான் அந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லி எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்காண்டி நான் அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னம்மா நீ அவனை படிக்க வைக்கிறன்னா என்ன காரணம் அப்படின்னு எங்க விஜயாவும் கேள்வி கேட்க, ஓ இப்படியெல்லாம் வேற இந்த பார்லர் அம்மா சொல்லிட்டு தெரியுதா இந்த வீட்டில்? ஆமா, உன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்க 2 பேர் விஷயத்துல நீ இதுக்கு தலையிடுற? நாங்கள் என்னமோ பண்றோம், ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறோம், இல்லை தத்து எடுக்காம போறோம், அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம், அது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் நீ எதுக்குமா தலையிடுறன்னு சொல்லி எங்கள் ரோஹிணி கேள்வி மேலே கேள்வி கேட்க, ரோஹிணிக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க, இந்த விஷயத்தை நான் இப்போவே கண்டுபிடிக்கிறேன். முதல்ல நீ யாருன்ற விஷயமும், இந்த குழந்தைய நீ எதுக்காக படிக்க வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிறிஷோட பாட்டி 2 3 நாள் ஃபோனை வந்துட்டு ஆஃப்லே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் பல மடங்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ அந்த ஸ்கூலுக்கு போனாலே கிறிஷை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். கிறிஷ் எங்கே இருக்கான், எப்போ வந்தான், அவங்க பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப ஆவேசமாக முத்து வெளியில் கிளம்பி போக, இந்த பார்லர் அம்மாவை இங்கேயே பார்த்துக்கங்க, ஏன்னா இந்த பார்லர் அம்மா விட்டால் நமக்கு முன்னாடி அங்கே போய் நிற்கும், அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வேகமாக கிளம்பி போக இங்கே பயங்கர பதட்டத்தில் நிற்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, ஒருவேளை உனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததுன்னா வச்சுக்கோ. என்ன மனோஜ் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லும்போது, அவன் சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. நீ சொல்லுடா மனோஜ் அப்படின்னு சொல்ல எங்கள் விஜயாவும் உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஒருவேளை இருக்காது, ஒருவேளை இருந்ததுன்னா உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் தொடர்பு ஒன்று இருந்ததுன்னா வச்சுக்கோயேன், அதுக்கு பிறகு நீ இந்த வீட்டில் இருக்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்காத ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக உள்ளே போக, இங்கே பாரு, ஏற்கனவே உன்னை பற்றி நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து இது வரைக்கும் உன்னை வந்து யாருமே பார்க்கல. இதுக்கு இடையில நீ இவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் நிறையவே மாட்டியிருக்க. அப்போல்லாம் நீ ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிக்கும் போது உண்மையாக இருக்கும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ முத்தெல்லாம் பேசும்போது தான் எனக்கு இப்போ உன் மேலே சந்தேகமே அதிகமாயிருக்கு. அவன் வெளியில் போய் பார்த்துட்டு வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் மனோஜ் சொல்கிறதா நடக்கும்னு சொல்லிட்டு விஜயாவும் அப்படியே ரொம்ப கோபத்தோட எச்சரிச்சுட்டு போக, எங்கள் ஸ்ருதியும் மீனாவும் உள்ளே போகிறாங்க. இந்த ரோஹிணி மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை மீனான்னு ஸ்ருதி சொல்லும்போது, ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு மீனா கேட்க, அன்னைக்கு குழந்தை பிறக்கிறத பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கிட்ட சொன்னாங்க. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விஷயம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களே எனக்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்குது. இப்போ கிறிஷை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டதான், அதுவும் அம்மானு சொல்லி சேர்த்து விடுற அளவுக்கு இவங்க அவ்வளோ பெரிய நல்லவங்களாம் கிடையாது. எங்கள் ஆண்டி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களையும் பாடாப்படுத்துகிறவங்க. அப்படிப்பட்டவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்க, மறைச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக முத்து சொல்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதான். கண்டிப்பாக எங்கள் மனோஜ் சொல்கிற மாதிரி இவங்க இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லன்ற எனக்கு மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது மீனா அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு போக, மீனாவும் அதே யோசனையில் சந்தேகத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ரோஹிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இப்போது நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே போய் பேச முடியும், எங்கேயும் போய் பேசவும் முடியாதேன்னு நினச்சி ரொம்ப பதட்டத்தில் உடஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டை விட்டு இன்றைக்கி போக போகிறோமா அப்படின்ற ஒரு கவலை வேற ரோஹிணிக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது.